வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 124 காண்போமா? பகவான் அனந்த தேவரின் பெருமைகள். ஸ்ரீ சுகர் பரீட்சித்து மகாராஜாவிடம், அன்பார்ந்த மன்னனே, பாதாள லோகத்திற்கு கீழே பல மைல்கள் தூரத்தில் பகவானின் மற்றொரு அவதாரமான பகவான் அனந்தன் இருக்கின்றார். இவர் சங்கர்ஷனர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இவர் தமோகுணத்தின் அதிபதியாகவும் இருக்கின்றார். அதாவது, நானே அனுபவிப்பவன், இவ்வுலகம் என்னால் அனுபவிக்கப்படுகிறது என்ற எண்ணம் சங்கர்ஷணனால் போதிக்கப்படுகிறது. அதனால் இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளும் ஆத்மா தன்னை பரமபுருஷ பகவான் என்று கருதுகிறான். அகம் பிரம்மாஸ்மி, நானே பகவான் தன்மையை உடையவன் என்ற தவறான எண்ணத்துடன் பலர் இருக்கின்றனர். இந்த கொள்கையுடனேயே பகவான் சங்கர்ஷனரும் இருக்கின்றார். இதனையே ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் சர்வஸ்ய சாகம் ஹிருதி சந்நிவிஷ்டோ மந்தஸ்மிருதிர் ஞானம் அபோகனம் ச வேதை சர்வை அகமேவ வேத்யோ வேதாந்த ஹிருத்வேத விதேவ சாகம். ஒவ்வொரு இதயத்திலும் நான் இருக்கின்றேன். நானே நினைவும், நானே ஞானமும், நானே மறதியும் ஆவேன். இவை என்னிடமிருந்தே வருகின்றன. பகவான் சங்கர்ஷனராக அனைவருடைய உள்ளத்திலும் இருக்கிறார். தன்னை பரமபுருஷ பகவானாக நினைப்பதனால் பகவான் அனந்தனை இருட்டிலேயே வைத்திருக்கிறார். இந்த பிரபஞ்சம் முழுவதும் பகவான் அனந்த தேவனின் தலைகளில் ஒன்றில் இருக்கிறது. யுகத்தின் அழிவு காலத்தில் பகவான் அனந்த தேவர் இந்த பிரபஞ்சத்தையே அழிக்க வேண்டும் என்று விரும்பும் பொழுது சினம் கொண்டவராக தனது இரு புருவங்களுக்கு மத்தியிலிருந்து 3 விழிகளையுடைய ருத்திரர் திரிசூலம் ஏந்தியபடி தோன்றுகிறார். இவர் 11 ருத்திரர்களின் அல்லது சிவபெருமானின் அவதாரமாவார். படைப்பு முழுவதையும் அழிப்பதற்காகவே அவர் தோன்றுகிறார். பக்தர்களும் நாகங்களின் தலைவர்களும் பகவான் சங்கர்ஷனரை பக்தியுடன் வணங்குவதன் மூலமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவடி தாமரைகளின் அருளினை பெறுவர். பகவான் அனந்தரின் தெய்வீக வடிவம். பகவான் அனந்தர் வெண்மை நிறமாக இருக்கிறார். இனிய குரலுடன் பேசுகிறார். பகவான் அனந்தனின் கரங்கள் நீண்ட அழகாக காணப்படும். இவை வளையல்களால் அலங்கரிக்கப்பட்டும் வெண்மை நிறத்தில் காணப்படுவதால் வெள்ளி தூண்களைப் போல் மின்னுகின்றன. அவர் நீல நிற ஆடைகளையும் ஒற்றை காதணியும் இடுப்பில் தங்க கச்சையும் கழுத்தில் எப்பொழுதும் புதிய துளசி மணிமாலைகளால் ஆன வைஜெயந்தி மாலையும் அணிந்துள்ளார். அவர் சிவப்பு நிற கண்கள் மற்றும் பளபளப்பான இரத்தினங்கள் போல் தோற்றமளிக்கும் இளம் சிவப்பான கால் விரல் நகங்களுடன் காணப்படுவார். நாகராஜாக்களின் இளவரசிகள் பகவான் அனந்தருக்கு அகில், சந்தனம், குங்குமம் போன்றவற்றை அவருடைய கரங்களில் பூசுகின்றனர். இதனால் அவருடைய அருட்கடாட்சத்தை பெறுகின்றனர். அனந்த தேவன் என்றும் அழைக்கப்படுகின்றார். எப்பொழுதுமே தன்னுடைய சினம் மற்றும் பொறுமையின்மையை அடக்கி கொண்டு இருக்கிறார். பிரளய கால முடிவில் மட்டுமே தன்னுடைய சினத்தை வெளிப்படுத்திய பிறகு உலகினை அழிக்கிறார். தேவர்கள், அசுரர்கள், நாகதேவர்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள், வித்யாதரர்கள், முனிவர்கள் அனைவரும் பகவானுக்கு தமது பிரார்த்தனைகளை அர்ப்பணிக்கின்றனர். பௌதீக உலகில் ஒவ்வொருவரும் தனது ஆன்மீக குருவிடமிருந்து அனந்த தேவரின் பெருமைகளை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். பிரம்மதேவனின் மைந்தரான நாரதர் எப்பொழுதும் பகவான் அனந்த தேவரின் புகழை பாடிக்கொண்டே இருப்பார். அனந்த தேவர் பற்றிய இந்த கருத்துக்கள் அனைத்தும் மிகுந்த ஞானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க வல்லது. ஆனால் இதை ஒருவன் தன்னுடைய ஆன்மீக குருவின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அது புரிந்து கொள்வது மிகவும் கடினமாகும். அனந்த பகவான் அளவிட முடியாதவர். இவர் பிரபஞ்சம் முழுவதினையும் தன்னுடைய ஆயிரக்கணக்கான தலைகளில் ஒன்றினில் மட்டும் சிறு அணுவை போல் தாங்கிக் கொண்டிருக்கின்றார். ஸ்ரீ பராசர பட்டரின் விளக்கம். அதையும் தாங்குபவர் ஆதிசேஷன் என்றால், அனந்தன் என்றால் பகவான் கூர்ம வடிவிலே அனந்தாழ்வானுக்கு கீழே அவரையும் சேர்த்து அனைத்து உலகங்களையும் பகவான் தாங்குகிறார். அதனால் ஒருவனுக்கு எந்த ஒரு செயலையும் தான் செய்கிறேன் என்ற கர்வம் வரக்கூடாது. இங்கு சங்கர்ஷனருடைய இதயத்தில் பகவான் பரமாத்மாவாக உள்ளார். இன்றும் பெருமாள் கோவில்களில் சேஷ வாகனங்களின் கீழே கூர்மமூர்த்தி இருப்பதை தரிசிக்கலாம். இப்படி பாதாள தளத்தில் தன்னை இருத்தி கொண்டு ஆதிசேஷனோடு உலகங்களை தாங்கும் கூர்மமூர்த்தி அம்போநிதி என்று அழைக்கப்படுகிறார். அம்பஸ் என்றால் தண்ணீர். இங்கு பாதாள ஜலம், நிதி என்றால்
இவ்விடத்தில் தன்னை பொருத்தியவர் என்று பொருள். அம்போநிதி என்றால் பாதாள ஜலத்தில் தன்னை இருத்திய கூர்மமூர்த்தி என்று பொருள். இப்பேற்பட்ட அனந்தன் பரம்பொருளான பகவானை எப்பொழுதும் துதித்து கொண்டிருக்கிறார். அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் செய்யும் சேவை ஒன்றையே தனது கடமையாக கொண்டுள்ளார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் முதல் விரிவாக்கமான பலராமனின் விரிவங்கப் பகுதிகளே அனந்தன் எனப்படும் சங்கர்ஷணராவார். பகவான் அனந்தனை அடுத்து நரகலோகங்கள் பற்றிய விளக்கத்தை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 125 காண்போமா? நன்றி, வணக்கம்.